வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்டிசி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம், விரைவு போக்குவரத்து கழகம், எஸ்சிடிசி மற்றும் டிஎன்எஸ்டிசி இதற்குண்டான பணி ஆணைகள் எப்படி கிடைக்கும் அப்படி பற்றி தான், மற்றும் டிஎன்எஸ்டிசியில் எப்போ அப்பாயின்மெண்ட் லெட்ரு செகண்ட் பேஸ் வெளியிட போகிறாங்க, இதை பற்றியும் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்குறோம். முதற்கட்டமாக பார்த்திங்கன்னா, பல்வேறு தரப்பட்ட மாவட்டத்தினருக்கு பார்த்திங்கன்னா வெளியிட்ருக்காங்க. மற்ற மாவட்டங்களை சேர்ந்தவர்களுக்கு ஏன் இன்னும் அப்பாயின்மெண்ட் லெட்ரு வெளியிடலை அப்படின்ட்டு அனைத்து தரப்பு மக்களுமே கோரிக்கை வச்சுருக்கீங்க. இதுக்கு என்ன பதிலாக இருக்கும், என்னமா இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். டிஎன்எஸ்டிசி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் பார்த்திங்கன்னா, கும்பகோணம் மற்றும் சென்னை லிமிடெட்டுக்கு தற்சமயம் நேரடியான நேர்காணல் நடத்தலாம். கும்மிடிப்பூண்டி அந்த மாதிரி பல்வேறு மாவட்டங்களில் நேர்காணலுக்கு உண்டான அழைப்புகளை கொடுத்துட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா, நேர்காணலில் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு கம்ப்ளீட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள்கிட்ட 18 மாதம் பேட்ச் லைசன்ஸ் இருக்கணும். அது இல்லைன்னா உங்களால் டிஎன்எஸ்டிசிக்கு கண்டிப்பாக போக முடியாது. அது மட்டுமே கிடையாது, நீங்கள் எஸ்சிடிசிக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டிஎல் டிரைவிங் லைசன்ஸும் சிஎல் கண்டக்டர் லைசன்ஸும் இருந்தால் மட்டும்தான் உங்களால் போக முடியும். ரெண்டுத்தில் ஒன்று இல்லைன்னா கூட போக முடியாது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டும் உங்கள்கிட்ட இருக்கணுங்க. ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் எல்லாத்துக்குமே டிரைவராக இருந்தாலும் சரி, கண்டக்டராக இருந்தாலும் அது அவங்களுக்கு தேவைப்படும். 1:3 என்ற ரேஷியோவில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பணிக்கு அழைக்கப்படுறாங்க. அந்த பட்சத்தில் உங்களுக்கு நிச்சயமாக பணி வாய்ப்பு கிடைக்கும். இந்த ஸ்கில் டெஸ்ட்டும் அதை பேஸ் பண்ணி தாங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால் யாரும் ஒரி பண்ண வேண்டாம். அடுத்தடுத்து முடிவுகள் அனைத்துமே ஸ்கில் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நேர்முக தேர்வு மற்றும் செய்முறை தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக 100% அப்பாயின்மெண்ட் லெட்ரு உங்களுக்கு கிடைத்துவிடும். டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் நிறைய வகையான அப்டேட்கள் அனைத்துமே நாள்தோறும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. புதிய அப்டேட் என்ன அப்படின்றது 2024க்கு உண்டான ஒரு அறிவிப்பு எப்போ வெளியிடுவாங்க அப்படின்றது தாங்க. இந்த 2024 டிஎன்எஸ்டிசியுடைய ஒரு முழுமையான அப்டேட்டு இன்னும் சில தினங்களில் கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க. உங்களுக்கு முன்னாடியே ஜனவரி 7ஆம் தேதி முதல் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் கவலையே பட வேண்டாம். ஜனவரி 7 முதல் டிஎன்எஸ்டிசி 2024க்கு உண்டான ஒரு அறிவிப்பை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். மக்களே கவலையே பட வேண்டாம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணுமா, நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் உங்களுக்கு பல்வேறு விதமான அப்டேட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.